அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் நடிப்பில் வெளியான தீயவர் குலை நடுங்க. படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, சிறப்பு குழந்தைகள் படிக்கும் ஸ்கூலில் டீச்சராக வேலை பண்ணும் ஐஸ்வர்யா ராஜேஷ் தீயவர் குலை நடுங்க எதை செய்கிறார், அந்த தீயவர்கள் என்ன செய்திருந்தார்கள், ஜெபனேசன் என்ற எழுத்தாளரின் கொலை வழக்கை விசாரிக்க களம் இறங்குகிறார் இன்ஸ்பெக்டர் மகுடபதி. அவர் தான் நம்ம அர்ஜுன் சார் அந்த கேரக்டரை பண்ணியிருக்காரு. அந்த ஜெயநேசன் ஏற்கனவே ஒரு புத்தகத்தை எழுதி வைத்திருப்பதும் அதன் பெயர் காவேரி கரை என்றும் தெரிகிறது. இந்த நிலையில் அந்த புத்தகத்தின் பின்பக்க அட்டையில் ஒரு அபார்ட்மெண்டின் பெயர் இடம்பெற்றிருப்பதை கண்டு அங்கு சென்று தன் விசாரணையை தொடங்குகிறார். எழுத்தாளரின் கொலைக்கு என்ன காரணம், யார் கொலை செய்தார்கள், அந்த குற்றவாளிகளின் பின்னணி என்ன, குற்றவாளிகளை கண்டுபிடித்தாரா இல்லையா என்பதுதான் தீயவர் குலை நடுங்க படத்தோட மொத்த கதையே. முகத்தை மறைத்து கொண்டு ஒரு கருப்பு உடையில் சிலரை கொலை செய்கிறான் ஒரு மர்ம மனிதன். அந்த வழக்கை விசாரிக்கிறாரு போலீஸ் இன்ஸ்பெக்டரான அர்ஜுன். சென்னையில் உள்ள ஈகிள் அபார்ட்மெண்ட்டுக்கும் அந்த கொலைக்கும் தொடர்பு இருப்பதை அவர் கண்டுபிடிக்கிறாரு. அங்கே வசிக்கும் புதுமுக ஹீரோவுக்கும் அவர் காதலி ஐஸ்வர்யா ராஜேஷுக்கும் அந்த அபார்ட்மெண்ட் ஓனர் ராம்குமாருக்கும் அங்கே வசித்த சிறுமிக்கும் இந்த கொலைகளுக்கும் என்ன தொடர்பு, இந்த பழிவாங்கலின் பின்னணியில் இருக்கும் நிஜ சம்பவம் என்ன என்கிற ரீதியில் த்ரில்லர் கதையாக நகர்கிறது படம். எழுத்தாளர் லோகு என்பவர் கொடூரமாக கொலை செய்யப்படுவதில் இருந்து கதை தொடங்குகிறது. அடுத்து வரும் விசாரணை, அடுத்தடுத்து கொலைகள், அர்ஜுனின் சந்தேகம், ஐஸ்வர்யா ராஜேஷ் கேரக்டர் என ஆரம்பத்தில் கதை ஓரளவு வேகமாக தான் நகர்கிறது. முதற் பாதியில் ஸ்கூல் டீச்சராக அமைதியாக வந்து போகிறார் ஐஸ்வர்யா ராஜேஷ். இடைவேளைக்கு பின் அவர் கேரக்டர் மாறுகிறது. அவருக்கும் அந்த ஸ்பெஷல் சைல்டு அனிகாவுக்குமான பாசம், தவிப்பு, கோபம் என அவர் நடவடிக்கைகள் மாற வேறு முகத்துக்கு மாறுகிறார். பெண் குழந்தைகள் மீதான அக்கறை, பாலியல் சீண்டல்கள், வக்ர புத்தி, ஆண்களின் கொடூர முகம், தண்டனை என நகரும். இந்த கதையில் நடித்த அவரை பாராட்டலாம். கமர்சியல் விஷயங்களில் அதிகம் இல்லாத, சமூக அக்கறையுள்ள, அதுவும் கதாநாயகிக்கு முக்கியத்துவம் உள்ள கதையில் ஈகோ இல்லாமல் நடித்த அர்ஜுனையும் பாராட்டணும். அர்ஜுன் சம்பந்தப்பட்ட விசாரணை காட்சிகள், அந்த குழந்தை சம்பந்தப்பட்ட சில காட்சிகள் தான் படத்தை தாங்கி நிற்குது. அர்ஜுன் லிப்ட் சண்டை போடுறது, கிளைமேக்ஸ் சண்டை, வழக்கு மீதான ஆர்வம் பரபரப்பா இருக்கு. கொலைக்கான காரணத்தை அவர் கண்டுபிடிக்கும் விதம், கொலையாளிகளை நெருங்கும் போது வேகமாக இருக்கு. முதற்பாதி டீச்சராக வரும் ஐஸ்வர்யா ராஜேஷுக்கு இன்னும் வலுவான சீன்களை வைத்திருக்கலாம். அதுபோல் கிளைமேக்ஸில் இன்னும் உணர்ச்சி பூர்வமான காட்சிகள் வைத்திருக்கலாம். பல இடங்களில் சும்மா வந்து போகிறாரு ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யாவின் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு கொடுக்கிற கேரக்டர்ல வேலராமூர்த்தியும் நம்ம மனதில் நிற்கிறாரு. அப்புறம் அந்த குழந்தை அனிகா நடிப்பு, அவர் கேரக்டர் பின்னணி உருக்கமா இருக்கு. நடிகர் விஷாலோட அப்பா ஜி.கே. ரெட்டி வந்து போகிறாரு. எழுத்தாளராக வரும் லோகு, போலீஸாக வரும் தங்கதுரை, குழந்தையின் அம்மா அபிராமி, குழந்தையை கவனிக்கும் பிரியதர்ஷினி ராஜ்குமார் என மற்ற கேரக்டர்களும் ஓகே. இவர்களுக்கு மத்தியில் ஒரு மாறுபட்ட வில்லனாக வந்து மிரட்டி இருக்காரு ராம்குமார். அவரின் குரல், கெட்டப்பு, நடிப்பு எல்லாம் பிரமாதமாக இருக்கு. ஐஸ்வர்யா காதலன் பிரவீனுக்கு திருப்பு முனை கேரக்டர். இவ்வளவு பேர் இருந்தாலும் அர்ஜுன் அந்த குழந்தையின் நடிப்பு தான் படத்துக்கு பிளஸ்ஸா இருக்கு. ஒரு த்ரில்லர் கதைக்கான வேகம் இல்லாதது, திரைக்கதையில் சுவாரஸ்யங்கள் இல்லாதது, சிலரின் மந்தமான நடிப்பால் படம் கொஞ்சம் தத்தளிக்குது.
கதாநாயகிக்கு முக்கியத்துவம் உள்ள குழந்தைகள் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட கதையில் அதற்கான வலுவான சீன்கள் இல்லாதது மைனஸ் தான் இந்த படத்துக்கு. இப்படிப்பட்ட முகமுடி கில்லர் வக்கிர வில்லன்கள் கதை, அதற்கான கிளைமேக்ஸை பல படங்களில் பார்த்துருப்போம். இதில் புதிதாக ஒன்றும் இல்லை. கிளைமேக்ஸ் நம்ம எதிர்பார்த்த ஒன்று தான். ஒரு மாறுபட்ட கதையை சொல்ல நினைத்து இயக்குனர் அதில் கொஞ்சம் திணறி இருக்காரு. பெண்கள் குழந்தைகள் பத்திரம், யாரையும் நம்பாதீங்க, மோசமானவர்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள் என்ற மெசேஜ் படத்தில் இருக்கும் உருப்படியான விஷயம். தீயவர் குலை நடுங்க தலைப்பில் இருக்கும் பில்டப்பு திரைக்கதை காட்சி அமைப்புகளில் இல்லை. ஓவராலாக நல்ல ஒரு ஆவரேஜான படம் தான் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள். நடிகர்கள் ஐஸ்வர்யா ராஜேஷ், அர்ஜுன் சார்ஜா, ராம்குமார் சிவாஜி, வேல ராமமூர்த்தி, அனிகா ராதாகிருஷ்ணன், அபிராமி வெங்கடாசலம், தங்கதுரை, பிரவீன் ராஜா, ஜி.கே. ரெட்டி மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருக்காங்க. இயக்குனர் தினேஷ் லட்சுமணன், சினிமோட்டோகிராஃபர் ஒளிப்பதிவு சரவணன் அபிமன்யு. டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றி. மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றிகள் பல பல.